ஓகே சார். இந்த படத்தில் வந்து அதிகம் விமர்சிக்கப்பட்டது வந்து டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். இது வந்து இன்னும் சரியாக எழுதணும், சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 100% அது உண்மையான விமர்சனம். நான் லோகேஷ் கனகராஜ் நல்ல ஒரு டேரக்டர், நல்ல ஒரு மேக்கிங் தெரிஞ்சவர், ஒரு கிராண்டியராக மேக் பண்ணுறாரு, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரா அப்படின்னா இல்லை. இந்த படத்தில் அப்படி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா கிராண்டியராக படத்தை வந்து பண்ணுறீங்க, விஷுவலாக பண்ணிடுறீங்க. பட் விஷுவலாக பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல, ஒரு கதை வேணும்ல, அந்த இது இல்லையே. பெரிய பெரிய வெற்றி பெற்ற ஜாம்பவான்கள்லாம் கதை வெளியில் தான் வாங்கினாங்க. பாரதிராஜா பல படங்களுக்கு வெளியிருந்து கதை வாங்கியிருக்காரு. முதல் படத்தை தவிர மீது எல்லா படத்துக்குமே பெரும்பாலும் கதை வசனம் பெரிய பெரிய கதாசிரியர் தான் வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் மேக்கிங் வந்து இப்போ கிராண்டாக பண்ணிடுறீங்க, விஷுவல் கிராண்டாக பண்ணிடுறீங்க. அப்போ கதையை உங்களுக்கு பண்ண தெரியல. உண்மை சொல்லணும்னா ஓப்பனாக சொன்னால் கதை பண்ண தெரியல. அப்போ அந்த கதையை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கலாம். வெளியில் கேட்குறது என்ன, இப்போ ஒரு ரைட்டர்ஸ்டையோ ஒரு அசிஸ்டன்ட்டையோ இல்லை கதை வச்சிருக்கவங்கள்ட்ட கதை கொடுங்க, கதை வசனம் உங்கள் பேர் போட்டுக்கிறேன், உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன், அதை வாங்கி சேர்ந்து பண்ணுங்களா. அதை வந்து ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? இப்போ அது இல்லை சினிமாவில். அது ஒரு பெரிய லேகாக இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருந்தால் போதும், ஒரு மாஸ் ஹீரோ இருந்தால் போதும், ஒரு ஓப்பனிங் சீன் 10 சீன் இருந்து 10 பாட்டு இருந்தால் போதும், 10 ஃபைட் இருந்தால் போதும், ஒரு ஓப்பனிங் நல்லா ஒரு கிராண்டான ஒரு ஓப்பனிங் வச்சா போதும், நல்ல ஒரு மியூசிக் டேரக்டரை கூட்டு வச்சு நல்லா ஒரு வைபான ஒரு சவுண்ட் இருந்தால் போதும், படம் ஓடிடுங்கிற ஒரு தப்பான ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இந்த படம் மாட்டிக்கிச்சு. அது